அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் மனு அளிக்க வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் எடப்பாடி பழனிசாமி மனு அளிக்க வந்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அந்த கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் என சுமார் 70 பேருக்கு ஆளுநரை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமி உட்பட அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எம்பிக்கள் ஆளுநர் மாளிகைக்கு தற்போது சென்றிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த சந்திப்பு நடக்க இருக்கிறது. அதாவது இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரம் தொடர்பாக அன்றைய தினம், அதாவது இந்த சம்பவம் நடந்த மறுநாளே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அந்த கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்ததோடு அதற்கு பிறகு உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் அன்றைய தினம் சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அதற்கு அடுத்த நாள் சட்டப்பேரவை தொடங்கிய நிலையில கடந்த 3 நாட்களாகவே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இபிஎஸ் உட்பட அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து இந்த விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை அணிந்து அவர்கள் அவையிலே பங்கேற்றனர். தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதாகவும் தினந்தோறும் அவர்கள் வெளிநடப்பு செய்வது அல்லது அவையிலிருந்து வெளியேற்றப்படுவது போன்ற நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினமும் அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்திற்கு முன்பாகவே அதிமுகவினர் இந்த விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் இருந்து இங்கு ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாகவும் சபாநாயகரால் உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கிருந்து வெளியில் வந்த பிறகு ஆளுநரை சந்திப்பதற்கு ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டதன்படி இன்று அவர்களுக்கு அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டது. அதன்படி தற்பொழுது இபிஎஸ் உட்பட 60க்கும் மேற்பட்ட அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள், அந்த கட்சி சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவுடைய வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர்களும் இந்த சந்திப்பில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக 75 நபர்களுக்கு அங்கே இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆளுநரை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. 11:45 மணியளவில் இந்த சந்திப்பு தொடங்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் இருந்து இதை ஒரு மனுவாகவும், ஒரு கோரிக்கை மனுவாகவும் கொடுக்கிறார்கள். இபிஎஸ் உட்பட அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே நேரடியாக சென்று அங்கே பாதிக்கப்பட்டவர்களையும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் சந்தித்து வந்த நிலையில் இந்த விவகாரத்தில் அதிமுக முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஒரு மனுவாக கொடுக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு விழுப்புரத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நடந்த இந்த விஷச்சாராய மரணங்களை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த சம்பவத்திலும் மெத்தனால் கலந்திருந்ததும், அந்த மெத்தனாலை சப்ளை செய்த நபர்கள் ஆளுங்கட்சியுடன் தொடர்புடையவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக முன்வைத்தது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எனவும் இதிலும் ஆளுங்கட்சி தொடர்புடைய நிர்வாகிகள் தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அதிமுக முன்வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முறையாக இதற்கு முறையான விசாரணை கடந்த ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தின் பொழுதே சிபிசிஐடி தான் விசாரித்தது. ஆனால் இந்த விசாரணையை சிபிசிஐடி முறையாக நடத்தி இருந்தால் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறாரு. அதே போன்று அங்க இருக்கக்கூடிய இந்த கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் அதை தொடர்ச்சியாக அதில் தொடர்பில் இருந்ததன் காரணமாக தான் நடந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக முன்வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த வழக்கை மாநில அரசின் காவல்துறையில் உள்ள அங்கம் வகிக்கிற இந்த சிபிசிஐடி விசாரிப்பது நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை என்றும், எனவே சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். கடந்த 3 நாட்களாக சட்டப்பேரவையில் இதை முன்வைத்து அமளியிலும் ஈடுபட்ட நிலையில இன்று ஆளுநரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநரிடம் கொடுக்கக்கூடிய அந்த மனுவிலும் அவற்றை முன்வைத்து அந்த விவகாரத்தை முன்வைத்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அதிமுக சார்பில் வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. நேற்று தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் இந்த விவகாரத்தை கண்டித்து, கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தை கண்டித்து இதற்கு போராட்டமும் ஒவ்வொரு மாவட்ட தலைமையகத்திலும் போராட்டத்தை மேற்கொண்டார்கள். அதுல கள்ளக்குறிச்சியில் நடந்த போராட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிலே கலந்து கொண்டார்.
அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் இந்த விவகாரம் முன்பு குறிப்பிட்ட அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதில் முன்வைத்தார். இந்த விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்பதோடு இந்த சம்பவம் நடந்ததை உடனடியாக அலட்சியப்படுத்தியதாகவும் மாவட்ட நிர்வாகத்தினர் அலட்சியப்படுத்தியதாகவும் அதற்கு அந்த அலட்சியப்படுத்தியதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி நிர்வாகிகளினுடைய நிர்பந்தமே மாவட்ட ஆட்சியர் உட்பட அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த விவகாரத்தை அலட்சியப்படுத்தியதாகவும் மூடி மறைக்க பார்த்ததாகவும் குற்றச்சாட்டை அதிமுகவினர் முன்வைத்தனர். இந்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய இந்த மனுதான் தற்பொழுது ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டு இது தொடர்பான விசாரணைக்கு சிபிஐனுடைய விசாரணைக்கு மாற்றுவதற்கான ஒரு கோரிக்கை மனுவாக அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்தில் இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையிலே இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மட்டுமல்லாமல் சேலம் ஜிப்மர் மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனையிலும் அவர்கள் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ள நிலையில் தொடர்ந்து குணமடைந்து செல்பவர்களுடைய எண்ணிக்கை இதுவரை 8 பேர் அதிலிருந்து குணமடைந்து சென்றிருப்பதாகவும் மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த மறுதினமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக கட்சியினுடைய நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக உயிரிழந்தவர்களுடைய கருணாபுரம் பகுதியில உயிரிழந்தவர்களுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றார். அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். குறிப்பாக அந்த பகுதியில ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருவருமே உயிரிழந்த நிலையில் அந்த வீட்டில் அவர்களுடைய 3 குழந்தைகளினுடைய கல்வி செலவை அதிமுக ஏற்கும் என்றும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு பொருளாதார ரீதியாக அதிமுக மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்கும் என்றும் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதே போன்று தேவையான நிவாரண உதவிகள் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதனை தொடர்ந்துதான் அந்த மருத்துவமனையிலே அனுமதிக்க பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்துவிட்டு அதுக்கு பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்று கடந்த 2 தினங்களாக அவர் நேரம் கேட்டிருந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகவே இன்று அதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அந்த சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதே போன்று அக்கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினர் அனைவருமே தற்போது ஆளுநரை சந்திக்கிறார்கள். அது தொடர்பான அந்த புகார் மனுவையும் அந்த கோரிக்கை மனுவையும் அவர்கள் ஆளுநரிடம் கொடுக்கிறார்கள். நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில அக்கட்சியினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட 9 நிர்வாகிகள் ஆளுநரை சந்தித்து கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக ஒரு கோரிக்கை மனுவை ஆளுநரிடம் கொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக சார்பாகவும் ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே இதற்கு மாநில அரசு ஒரு பக்கம் சிபிசிஐடி விசாரணையை அமைத்து இதுவரை கைது நடவடிக்கையை 21 பேர் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிபிசிஐடி பல்வேறு தனிப்படைகளை அமைத்து இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள், குறிப்பாக இந்த விஷச்சாராயத்திற்கான மெத்தனாலை சப்ளை செய்த நபர்கள் குறித்து தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையான ஒரு அறிக்கையை முதலமைச்சர் சட்டப்பேரவையிலும் அதற்கு விளக்கமாகவும் கொடுத்திருந்தார். என்ற பொழுதும் சிபிஐ விசாரணைக்கு ஏன் திமுக அஞ்சுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதிமுகவினர் தினமும் சட்டப்பேரவையில் அவர்கள் இந்த கோரிக்கை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தற்பொழுது அவர்கள் ஆளுநரை அதே கருப்பு சட்டை அணிந்தவாறே அவர்கள் தற்பொழுது ஆளுநரை சந்தித்துள்ளனர்.